இங்கே இந்த அம்மாவோட எல்லா சொத்தையும் வாங்கிட்டு அவங்களோட பையன் வீட்டை விட்டு துரத்திடுறான். இந்த அம்மா போறதுக்கு வழி இல்லாம ஒரு ஆத்துக்கிட்ட சாகலான்னு போறாங்க. பார்த்தா அங்க ஒரு குழந்தை இருக்கு. அதை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. தன்னோட பையன் தன்னை விட்டு போனாலும் கடவுள் தனக்காக இன்னொரு ஒரு குழந்தை கொடுத்துருக்கான்னு நினைச்சு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா அந்த குழந்தை ஒரு பெரிய பணக்காரங்களோட தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு முறை உயிருக்கு ஆபத்து வரதால அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு பவுல்ல இந்த குழந்தைய வச்சு தண்ணியில அமுச்சு விட்டுருப்பாங்க. அந்த குழந்தைய அவங்களும் ரொம்ப வருஷமா தேடிட்டு தான் இருப்பாங்க. இப்ப அந்த குழந்தை ஒரு வழியா வளர்ந்து பெரியவனா ஆயிடுறான். இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. இந்த அம்மா நல்லா தான் அவனை வளர்த்துட்டு வராங்க. இப்போ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்போ உடம்பு ஃபுல்லா ஒரே அழுக்கா இருக்கு. அவங்க அம்மா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா அவன ஸ்கூல்ல நிறைய பசங்க புள்ளி பண்ணிருப்பாங்க. அது அவன் சொல்லாமலே இருப்பான் அவங்க அம்மா கிட்ட. இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போ அந்த பையன் டக்குன்னு மயங்கி விழுந்துடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்க. பார்த்தா அவனுக்கு கிட்னில ஒரு ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இந்த வளர்ப்பு அம்மா அவங்களோட ஒரு கிட்னியை அந்த பையனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றாங்க. இப்போ அந்த சின்ன பையன் இருக்கிற இடம் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்சிடுது. தன்னோட பையனை பாக்குறதுக்காக அவரும் கிளம்புறாரு. அதே நேரத்துல அந்த அம்மாவோட சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிடுது. இப்ப ஃபீஸ் பே பண்ணலாம்னு சொல்லலான்னு பார்த்தா அவங்களோட கார்டு எடுத்து செக் பண்றாங்க. அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. என்னடான்னு பார்த்தா அவளோட மருமக தான் அந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணிருப்பா. இவங்களோட சொத்தை மட்டும் எடுத்துக்காம அவங்க கடைசி காலத்தை வச்சு இந்த வீட்டை வித்து அந்த பணத்தையும் அவளே எடுத்துக்க நினைக்கிறா. இப்ப இந்த அம்மாவும் எவ்வளவு கெஞ்சுறாங்க அந்த பணத்தை கூட குழந்தைய காப்பாத்தணும்னு. ஆனா அவ மதிக்காம அந்த காசை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப அந்த குழந்தை பயங்கரமா அழறா. அந்த அம்மா அவங்களோட மருமக காலில் கூட விழுந்து கெஞ்சி பாக்குறாங்க. வெறும் $300 மட்டும் தூக்கி அவங்க முகத்துல போட்டுட்டு அவங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவங்க பையன் கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறான். அவன் பொண்டாடி பின்னாடியே அவன் போயிடுறான். இப்ப அந்த சின்ன பையன் பயங்கரமா அழறான். அப்போ அவங்க அம்மா அழறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அவங்க அப்பா வந்துடுறாரு. அந்த குழந்தையும் அந்த அம்மாவையும் காப்பாத்திடுறாரு.